இப்போ ஒழுக்க நெறிகள்ல நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் நம்ம பார்க்க போறோம். நடத்தைனா பிஹேவியர், நீ எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேரம் தவறாமை, அப்ப சரியான நேரத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் பண்ணணும். 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும், 9 மணிக்கு வந்துருக்கணும். சரி, அப்ப அந்த நேரம் தவறக்கூடாது. அடுத்து ஈடுபாடு, எந்த வேலையை செஞ்சாலும் நீ ஈடுபாட்டோட செய்யணும். அடுத்து அனைவரையும் சமமாக நடத்துதல், எல்லாருமே சமம் தான். சரியா, யார் மேலே யார் கீழையும் கிடையாது, அனைவரும் சமம். அடுத்து சரியான நேரத்தில் வேலைகளை செய்தல். நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், 2 நாள்ல பண்ணிக்குவானே, நீ 20 நாள் கழிச்சு பண்ணிட்டு வரக்கூடாது, 2 நாள்ல பண்ணிப்பாப்ப சரியான நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். சரியா, இப்ப ஒழுக்கங்களை கடைபிடித்தல். ஒழுக்கம்னா என்ன, நிறைய சொல்லியாச்சு, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அடுத்து பாரு, தவறாமல் கடமைகளை செய்தல். உன்னோட கடமையை நீ கரெக்டா செய்யணும். நீ பெரிய பிள்ளையாகி படிச்சு வேலைக்கு போய் அப்பா அம்மா பார்க்கணும், அது உன்னோட கடமை. இந்த மாதிரி நிறைய கடமைகள் இருக்கு, அதை நீ சரியா செய்யணும்.